Hello all, எல்லோருக்கும் வணக்கம். Welcome back to Bharath Medball. நான் பரத், currently Pharma field PhD பண்ணிருக்கேன். இப்போ ரீசெண்டா Pharma field நடந்த முக்கியமான அப்டேட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். AstraZenecaவோட $1.5 billion licensing deal and Oxford Universityயோட first human Ebola vaccine trial and FDAவோட important rejections and Pharma fieldல AIக்கு FDA and EMA ரெண்டும் சேர்ந்து new principles ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. Pharmaவோட acquisitions and stem cell therapy for Huntington's disease இன்னும் பல முக்கியமான அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் இந்த மாதிரி ஃபார்மா மெட்ஃபீல்ட்ல நடக்கிற அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காம பரத் மெட்வெல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் ஆஸ்ட்ராசெனேகால இருந்து. ஆஸ்ட்ராசெனேகா சைனா பேஸ்ட் டைசல் ஃபார்மா கிட்ட இருந்து ஜெக்ஃப்ரோவி சன்வோசெர்டனிப் ஒரு டார்கெட்டட் லங் கேன்சர் மெடிசனோட வேர்ல்டு வைடு ரைட்ஸ் அக்வயர் பண்ணியிருக்காங்க. இந்த டீலோட டோட்டல் வேல்யூ $1.5 billion. அதுல $600 million அப்ஃப்ரண்ட் பேமெண்ட், ரிமைனிங் அமௌண்ட் டெவலப்மெண்ட், ரெகுலேட்டரி அப்ரூவல், சேல்ஸ் மைல்ஸ்டோன்ஸ் அச்சீவ் பண்ணும்போது பே பண்ணுவாங்க. இந்த மெடிசன் யாருக்குன்னா நான் ஸ்மால் செல் லங் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு, எஸ்பெஷலி EGFR Exon 20 இன்சர்ஷன் மியூட்டேஷன் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு. யூஸ்வலி இந்த மெடிசன்ஸ்க்கு எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் ரொம்ப லிமிட்டட். ஆல்ரெடி யூஎஸும் சைனாவும் இந்த மெடிசன் அப்ரூவ் பண்ணிடுச்சு. இப்போ ஆஸ்ட்ராசெனேகா குளோபல் டெவலப்மெண்ட் அண்ட் கமர்ஷியலைசேஷன் ஹேண்டில் பண்ணும். என்னோட குளோபல் லெவல் ஒப்பீனியன் எப்படி இருக்குன்னா, லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல வெஸ்டர்ன் ஃபார்மா கம்பெனிஸ் சைனீஸ் பயோடெக் கம்பெனிஸ் கூட பார்ட்னர்ஷிப்ஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ரீசன் சிம்பிள் தான், சைனால இன்னோவேட்டிவ் ட்ரக் டிஸ்கவரி ஸ்பீட் ரொம்ப அதிகமா இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. செகண்ட் அப்டேட் FDAவில் இருந்து. எலிவர் தெரபியூட்டிக்ஸ் அண்ட் ஹெங்க்ரி டெவலப் பண்ணின லிவர் கேன்சர் காம்பினேஷன் தெரப்பிக்கு FDA மறுபடியும் அப்ரூவல் கொடுக்கல. இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னன்னா, ட்ரக் எஃபிகசி ப்ராப்ளம் இல்ல, கிளினிக்கல் ட்ரையல் ரிசல்ட்ஸ் மேஜர் இஷ்யூவும் இல்ல, மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி கன்சர்ன்ஸ் தான் FDA ஹைலைட் பண்ணியிருக்கு. இது ஆல்ரெடி தேர்ட் ரிஜெக்ஷன். ஃபார்மா இண்டஸ்ட்ரியில ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் என்னன்னா, குட் மெடிசன் டெவலப் பண்றது மட்டும் போதாது, மேனுஃபேக்சரிங் குவாலிட்டியும் FDA ஸ்டாண்டர்ட்ஸ் மீட் பண்ண ரொம்ப முக்கியம். ட்ரக் குவாலிட்டி, கன்சிஸ்டன்சி, மேனுஃபேக்சரிங் கம்ப்ளைன்ஸ் எல்லாம் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். அடுத்த அப்டேட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ரிசர்ச்சர்ஸ் புண்டிபுக்யோ எபோலா வைரஸ்க்கு அகைன்ஸ்டா ஹியூமன் கிளினிக்கல் ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலி நமக்கு எபோலானா ஜே ஸ்ட்ரெயின் தான் ஞாபகம் வரும். ஆனா புண்டிபுக்யோ ஸ்ட்ரெயினுக்கு அப்ரூவ்ட் வேக்சின் இல்லை. இந்த ஃபேஸ் 1 ட்ரையல்ல ஹெல்தி வாலண்டியர்ஸ் மேல கண்டக்ட் பண்ணும்போது என்ன மெயின் கோலா இருக்கும்னா, சேஃப்டி எவாலுவேட் பண்றதும் இம்யூன் ரெஸ்பான்ஸ் எவாலுவேட் பண்றதும் தான். ஃபியூச்சர் அவுட் பிரேக்ஸ் ப்ரிவென்ட் பண்ண இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசர்ச். எபோலா ரிலேட்டட் இன்னொரு அப்டேட். யுனைடெட் ஸ்டேட்ஸ் கவர்மெண்ட் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோல எபோலா அவுட் பிரேக் கன்சர்னால US சிட்டிசன்ஸ் அன்னெசரி டிராவல் அவாய்ட் பண்ண ரெக்கமெண்ட் பண்ணிருக்கு. ஆல்ரெடி அங்க இருக்கிற சிட்டிசன்ஸ்க்கு இமீடியட் டெபார்ச்சர் கன்சிடர் பண்ண அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. அவுட் பிரேக் கண்ட்ரோல் வரைக்கும் பப்ளிக் ஹெல்த் மானிட்டரிங் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் மெடிசன்ஸ் டெவலப்மெண்ட்ல யூஸ் பண்றது டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அதனால EMA அண்ட் US FDA ரெண்டு ரெகுலேட்டர்ஸும் ஃபர்ஸ்ட் டைம் காமன் கைட்லைன் பிரின்சிபல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னா, கம்பெனிஸ் AI யூஸ் பண்ணலாம், ஆனா டேட்டா குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும், AI மாடல் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், ஹியூமன் ஓவர்சைட் இருக்கணும், பேஷண்ட் சேஃப்டி ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா இருக்கணும். ஃபியூச்சர்ல AI பேஸ்ட் ட்ரக் டிஸ்கவரி, கிளினிக்கல் ட்ரையல்ஸ், மேனுஃபேக்சரிங் எல்லாத்துக்கும் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கைட்லைன். நெக்ஸ்ட் அப்டேட் நியூரோ சயின்ஸ் ஃபீல்டுல இருந்து. ஹண்டிங்டன் டிசீஸ்க்கு ப்ளூரிபோட்டன்ட் ஸ்டெம் செல் தெரப்பி ஃபர்ஸ்ட் கிளினிக்கல் ட்ரையல் ஸ்டார்ட் ஆகுது. ஹண்டிங்டன் டிசீஸ்னா என்னன்னா, பிரெயின் நர்வ் செல்ஸ் கிராஜுவலி டேமேஜ் ஆகிற ரேர் ஜெனடிக் டிசார்டர். கரண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் சிம்டம்ஸ் கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணும், ஆனா டிசீஸ் ரிவர்ஸ் பண்ண ட்ரீட்மெண்ட் இல்லை. இந்த ஸ்டெம் செல் தெரப்பி டேமேஜ் நியூரான்ஸ் ரீப்ளேஸ் பண்ண முடியுமான்னு சயின்டிஸ்ட் எவாலுவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரிசல்ட்ஸ் பாசிட்டிவ்னா ஃபியூச்சர் நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு மேஜர் பிரேக் த்ரூ ஆகலாம். அடுத்து இந்தியா ஃபார்மால இருந்து இன்னொரு அப்டேட்.
சன் ஃபார்மா இன்னோவேக்கர் லைஃப் சயின்சஸை அக்வைர் பண்ணியிருக்கு. இந்த அக்வசிஷன் மூலமா சன் ஃபார்மா நியூட்ராசிட்டிக்கல் போர்ட்ஃபோலியோ எக்ஸ்பேண்ட் பண்ண பிளான் பண்ணியிருக்கு. நியூட்ராசிட்டிக்கல் மார்க்கெட் இந்தியாவில் ஃபாஸ்ட் க்ரோயிங் செக்மெண்ட். ஹெல்தி லைஃப் ஸ்டைல், ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால டிமாண்ட் கண்டினியூஸ்லி க்ரோ ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் அப்டேட், டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூ. நோவோ நார்டிஸ்க் இந்தியா அவிக்லின்னு சொல்லப்படும் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் வீக்லி பேசல் இன்சுலினை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்கு. இதோட ஜெனரிக் நேம் இன்சுலின் ஐகோடெக். டெய்லி இன்சுலின் எடுக்கிற பேஷண்ட்ஸ்க்கு 365 இன்ஜெக்ஷன்ஸ் பர் இயர் இருந்தது. இப்போ 52 இன்ஜெக்ஷன்ஸ் பர் இயரா ரெடியூஸ் ஆகுது. அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும்தான். இந்த இன்சுலின் டைப் 1 அண்ட் டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கிற அடல்ட்ஸ்க்காக அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. ஃபிளெக்ஸ் டச் பென் மூலமா அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க. எக்ஸ்பர்ட் சொல்றது என்னன்னா, டெய்லி இன்ஜெக்ஷன் பயனால இன்சுலின் ஸ்டார்ட் பண்ண டிலே பண்ற பேஷண்ட்ஸ்க்கு வீக்லி இன்சுலின் ட்ரீட்மெண்ட் அதரன்ஸை இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணலாம். இம்பார்ட்டன்ட் நோட் என்னன்னா, இது எல்லாருக்கும் சூட்டபிள்னு அர்த்தம் இல்லை. வீக்லி இன்சுலினுக்கு ஸ்விட்ச் பண்ற முன்னாடி உங்க டயபெட்டாலஜிஸ்ட் அட்வைஸ் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த அப்டேட் இந்தியன் பார்மசூட்டிக்கல் ரெகுலேஷன்ஸ்ல இருந்து. NPPA நேஷனல் பார்மசூட்டிக்கல் பிரைசிங் அத்தாரிட்டி ஃபார்ம் 3 ரிப்போர்ட்டின் மேல ரினியூவ்டு ஃபோக்கஸ் கொடுத்திருக்கு. கம்பெனிஸ் டைம்லி ப்ரொடக்ஷன் அண்ட் பிரைசிங் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் சப்மிட் பண்ண வேண்டியது இம்பார்ட்டன்ட். கம்ப்ளைன்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ண கவர்மெண்ட் எம்பசிஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ஃபியூச்சர் இன்ஸ்பெக்ஷன்ஸ் அண்ட் பிரைசிங் டிரான்ஸ்பரன்சி இம்ப்ரூவ் பண்ண இது ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோவோட கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி ஃபார்மா அப்டேட்ஸை இன்னும் டீட்டெயில் தெரிஞ்சுக்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம ஃபார்மா அண்ட் ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்களை டீட்டெயில் தெரிஞ்சுக்க பரத் மெட்வெல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.